السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد وفي كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. والذين جاءوا من بعدهم يقولون ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف: من حج عن والديه بعد وفاتهما كتب له عتق من النار. صدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அந்நாளின் தூய வாழ்வினை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், மேலும் இந்த நல்ல ஜுமா நாளன்று வீற்றிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அரும்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சங்கைப்படுத்திய சங்கைமிக்க மாதங்களில் ஒன்றான ஷஅபான் மாதத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய தயாரிப்புக்காக முந்தைய 2 மாதங்களை ரஜப், ஷஅபான் என்ற நமக்கு ஆயத்த பணிகளை மேற்கொள்வதற்காக கொடுக்கப்பட்டுள்ள அருமையான வாய்ப்பாக இந்த 2 மாதங்களை நாம் பார்க்க வேண்டும். அருமையானவர்களை, ஷஅபான் மாதத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்முடைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அருமையான விஷயங்களும் படிப்பினை மிக்க பாடங்களும் எக்கச்சக்கமாக உள்ளன. அந்த வகையில் ஷஅபான் மாதம் வந்துவிட்டாலே அந்த ஷஅபான் மாதத்தில் இருக்கக்கூடிய 15ஆம் இரவு, பராஅத்தினுடைய இரவை நாம் முன்னோக்கி இருக்கின்ற இந்த தருணத்தில் இன்று 10வது பிறையில் நாம் இருக்கின்றோம். இன்னும் 5 தினங்களில் நாம் பராஅத்தினுடைய இரவை அடைய இருக்கின்றோம். அந்த பராஅத்தினுடைய இரவை அடைவதற்கு முன்பாக நாம் தெளிவு பெற வேண்டிய சில விஷயங்களை இந்த ஜும்ஆ நாளன்று நம்முடைய சிந்தனைக்கு தெளிவூட்டுவதற்காக சில செய்திகளை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நாம் செய்கின்ற அமல்கள் தான் நம்முடைய மரணத்திற்கு பின்பும் நமக்கு அது கை கொடுக்கும். அது நமக்கு துணையாக நிற்கும். மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நாம் இங்கு செய்கின்ற அமல்கள் தான் அது நாளை மறுமையில் நமக்காக மன்றாடும். அல்லாஹ்விடத்தில் நமக்கு பரிந்துரை செய்யும், சிபாரிசு செய்யும். மரணித்தவர்களுக்கு உயிரோடு இருப்பவர்கள் என்ன செய்ய முடியும் என்ற ஒரு சிந்தனையை நாம் இங்கு சற்று சிந்திக்கின்றோம். அருமையானவர்களே, ஈசாது ஸவாப், ஜியாரத்துல் குபூர் மார்க்கத்தில் இன்று பலரும் மறந்துவிட்ட, பலரும் ஒரு அலர்ஜியாக கருதுகின்ற ஒரு விஷயமாக மாறி போய்விட்டது மரணித்தவர்களுக்கு நன்மையை சேர்ப்பது. கபராளிகளுக்காக அவர்களை சென்று ஜியாரத்து செய்வதும், கபரினுடைய சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் வாங்கிக் கொள்வதும், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் நன்பேறு பெற வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய குழந்தைகளோ, அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்களோ, அல்லது அவர்களுடைய உறவினர்களோ, நண்பர்களோ, சிநேகிதர்களோ அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கையேந்தி அந்த இடத்தில் துஆ கேட்டல், இதுவெல்லாம் இந்த பராஅத்தினுடைய இரவில் செய்ய வேண்டிய அமல்களில் குறிப்பானவைகளாகும். அதனை பற்றிய சில விளக்கங்களை இந்த ஜும்ஆ நாளன்று நாம் விளங்கிக் கொண்டு அதை அந்த தினத்தில், அந்த இரவில் நாம் அமல் செய்தால் அதனுடைய பிரத்யேகமான அந்த நன்மைகளும் மகத்துவங்களும் நமக்கு கிடைக்க பெறும் என்பது சந்தேகமின்றி
நிரூபணமான விஷயங்களாகும். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை வசனத்திலே ஒரு வசனம் இவ்வாறு கூறுவான், வல்லதீன ஜாஉ மின் பஅதிஹிம் யகூலூன ரப்பனா இக்ஃபிர் லனா. இவங்கெல்லாம் மரணித்து விட்ட பிறகு அவர்களுக்கான சொந்தக்காரர்கள், உறவினர்கள் அல்லது சகோதரர்கள் அவர்களுக்காக இப்படி துஆ செய்வார்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா, யா அல்லாஹ் எங்களை மன்னித்து விடு, எங்களுக்கு மக்ஃபிரத்தை கொடு, எங்களுடைய பாவங்களை மன்னி. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இஹ்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான். எங்களை விட்டு முந்தி சென்ற இந்த கபராளிகள், எங்களை விட்டும் உன்னிடத்தில் முந்தி அவர்கள் வந்துவிட்ட எங்களுடைய முன்னோர்களான முஸ்லிம்களையும் நீ மன்னித்து விடு, எங்களுடைய சகோதரர்களான அவர்களையும் நீ மன்னித்து விடு என்று இவர்கள் துஆ செய்வார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி ஒரு வசனத்தை தெரிவிக்கின்றான். இங்கு நாம் பார்க்கின்றோம், மரணித்தவர்களுக்காக உயிரோடு இருப்பவர்கள் துஆ செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறக்கூடிய வசனம் இது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு வரும். புகழ்பெற்ற பிதாயா வ நிஹாயா என்ற வரலாற்று புத்தகத்தில் அடங்கியுள்ள செய்தி இது. புரைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் இந்த அளவிற்கு நான் அழுது பார்த்ததில்லை. அவர்களுடைய தாயினுடைய கபரில் அவர்கள் உட்கார்ந்த அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்ட அழுததை நான் வேறு எப்பொழுதுமே இந்த அளவிற்கு அழுததாக நான் ரசூலுல்லாஹை பார்த்ததில்லை என்று சொல்வார்கள் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி சஹாபாக்களுக்காக உஹது போரிலே மரணித்த ஷஹீதான சஹாபிகளுக்காக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உஹதினுடைய இடத்தில் அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மக்பராவிற்கு வந்து வருடம் அவர்களுக்காக துஆ செய்ததாக புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ்களை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே மரணித்தவர்களுக்கு துஆ செய்வது மிகவும் முக்கியமான ஒரு அமல். இந்த பராஅத்தில் நாம் செய்யக்கூடிய அமல். நாம் இங்கு சிந்திக்கின்றோம், மரணித்தவர்களுக்காக உயிரோடு இருப்பவர்கள் என்ன கடமை இருக்கின்றது அவர்களுக்கு. ஒண்ணு, அவர்கள் வசியத் செய்து சென்றிருக்கலாம், அந்த வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். அல்லது இரண்டாவது ஒரு நற்காரியம், நற்கருமம் அவர்களுக்காக செய்ய வேண்டிய, உயிரோடு இருப்பவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் உபகாரங்கள் செய்யலாம். அவர்கள் வசியத் செய்துவிட்டு சென்று இருந்தாலும், வசியத் செய்யாமல் இருந்தாலும் நற்காரியங்கள் அவர்களுக்காக செய்யலாம். குர்ஆனை ஓதுதல், அவர்களுக்காக சதகா தான தர்மங்களை செய்தல் போன்ற காரியங்கள். அதே போல ஹஜ், உம்ரா, சதகா இதுவெல்லாம் அவர்களுக்கு பகரமாக நிறைவேற்றக்கூடிய, மரணித்தவர்களுக்காக உயிரோடு இருப்பவர்கள் நிறைவேற்றக்கூடிய ஒரு பொறுப்புகளும் கடமைகளும் என்றும் சொல்லலாம். ஜுஹைனா என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இப்படி கேட்பார்கள். ஜாஅத்திலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வராங்க, ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து கேட்கிறாங்க, இன்ன உம்மி நதரத் அன் தஹுஜ்ஜ. என் தாய் இருக்காங்களே, என்னுடைய தாய், என்னுடைய அன்னையர், அவங்க ஹஜ் செய்ய வேண்டும் என்று அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது நேர்ச்சி செய்திருந்தார்கள். அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது நேர்ச்சி செய்திருந்தார்கள். ஆனால் ஃபமாத்தத், இப்ப அவங்க இல்லை. யார ரசூலுல்லாஹ், அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது ஹஜ் செய்வதற்காக நேர்ச்சி செய்திருந்தார்கள், இப்போது அவர்கள் மரணித்து விட்டார்கள். எனவே அவங்களுக்காக நான் ஹஜ் செய்யலாமா அப்படின்னு ஜுஹைனா கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து இப்படி கேள்வி கேட்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக கூறுவார்கள், நான் ஹுஜ்ஜி அன்ஹா, நீங்க ஹஜ் செய்யுங்க, உங்களுடைய தாயாருக்காக ஹஜ் செய்யுங்க, எந்த தவறும் இல்லை. நான் நீங்க செய்யுங்க. அரைத்த, அது மட்டும் இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீர்கள், என்ன நினைக்கிறீர்கள், லவ் கான அலா உம்மிகி தைனுன் அகுந்தி காதியா, உங்க தாய்க்கு ஏதாவது கடன் இருந்தால் அதை நிறைவேற்றுவீர்களா இல்லையா?
அதே போலத்தான் இந்த ஹஜ் என்ற ஒரு கடமையும் அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய ஒரு கடனாகும். எனவே அதை நீங்கள் நிறைவேற்றலாம், எந்த தவறும் இல்லை என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு தன்னுடைய தாய்க்காக ஹஜ் செய்ய வந்த அந்த பெண்மணிக்கு ஹஜ் செய்யுங்கள் என்று கூறி அனுப்பியதாக ஒரு செய்தியை நாம் இங்கு பார்க்கின்றோம். அருமையானவர்களே, இது ஹஜ் செய்யக்கூடிய ஒரு அமல். மரணித்தவர்களுக்காக உயிரோடு இருப்பவர்கள் செய்யக்கூடிய பகரங்களை பற்றி நாம் பேசி வருகின்றோம். இது ஒன்று ஹஜ் என்பது. அடுத்து குர்பானி கொடுக்கக்கூடிய, மரணித்தவர்களுக்காக உயிரோடு இருப்பவர்கள் குர்பானியும் கொடுக்கலாம். நாம் புகழ்பெற்ற ஹதீஸை கேள்விப்பட்டிருக்கின்றோம். அபூதாவுதிலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பார்கள், நான் அலி ரலியல்லாஹு அவர்களை கண்டிருக்கின்றேன். அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சேர்த்து குர்பானி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கத்தை மேற்கொண்டிருந்தார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நான் போய் அலி ரலியல்லாஹு அவர்களை கேட்டேன், ஏன் இந்த மாதிரி நீங்க செய்றீங்க அப்படின்னு கேட்ட பொழுது, அப்போ அலி ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை ஹதீஸ்களிலே பதிவாகி உள்ளது. அவுசானி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு வசியத் செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உதுஹியா செய்ய வேண்டும் என்று எனக்கு வசியத் செய்திருந்தார்கள். எனவே தான் வருடந்தோறும் ரசூலுல்லாஹ்விற்காக என்று தனியாக நான் பிரத்யேகமாக உதுஹியா குர்பானியை கொடுக்கின்றேன் என்று அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். இன்று நான் இங்கு பார்க்கின்றோம், மரணித்தவர்களுக்காக உயிரோடு இருப்பவர்கள் பகரமாக ஹஜ்ஜை நிறைவேற்றலாம். அவர்களுடைய கடனை எப்படி நிறைவேற்றுவோமோ அதே போல அல்லாஹ்விற்காக அவர்கள் நிமித்தமாக தாமதித்து செய்து அவர்கள் பகரமாக அவர்கள் நேர்ச்சையாக செய்து வைத்திருந்த அந்த ஹஜ்ஜை உயிரோடு இருக்கக்கூடிய அவர்களுடைய உறவினர்களோ அவருடைய பிள்ளைகளோ இதை செய்யலாம். இரண்டாவதாக குர்பானியை மரணித்தவர்களுக்காக உயிரோடு இருப்பவர்கள் கொடுக்கலாம் என்பதை எல்லாம் இங்கு நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, மரணித்ததற்கு பின்பும் நன்மையை பெற செய்யக்கூடிய 3 காரியங்களை பற்றி நாம் அருமையாக கேள்விப்பட்டிருப்போம். ஹதீஸ்களிலே புகழ்பெற்ற வாசகத்தை எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இன்னமிம்மா உள்ளிக்க, யார் மரணித்த பிறகும் அவருக்கு சேருகின்ற நற்காரியங்கள், நற்கருமங்கள் 3 வகையாக சேரும். ஒன்று, அவர் உயிரோடு இருக்கும் காலத்தில் செய்து வைத்த சதகத்துல் ஜாரியா, நிரந்தரமான சதகா, நிரந்தரமான நன்மையை அவருக்கு மரணித்த பிறகும் வாரி வழங்கக்கூடிய அப்படிப்பட்ட தான தர்மம். இரண்டாவது, அவர் உயிரோடு இருக்கும் பொழுது தனக்கு தன்னுடைய கல்வி ஞானத்தை பிறருக்கு கற்றுக் கொடுத்து பலனுள்ள கல்வியை கற்றுக் கொடுத்ததால் அந்த கல்வியின் மூலமாக அவர் மரணித்த பிறகும் அந்த கல்வியினுடைய சவாப் அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். மூன்றாவதாக வலதும் சாலிஹுன் யதுஊலஹு, அவர் மரணித்த பிறகும் அவருக்காக கையேந்தி துஆ செய்யக்கூடிய ஒரு நற்குழந்தை, ஒரு நல்ல குழந்தையை அவர் விட்டு சென்றிருந்தால் அந்த குழந்தையினுடைய துஆ அவர் மரணித்த பிறகும் அவருக்கு போய் சேரும் என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லக்கூடிய மரணித்தும் மரணிக்காத சவாபை பெறக்கூடிய அந்த நசீபை இந்த 3 காரியங்களின் மூலமாக ஒரு மனிதர் பெறுகின்றார் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ்பெற்ற சஹாபி. ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னாலே பல ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களில் இருந்திருக்கின்றார்கள். வரலாற்றில் வைர எழுத்துக்களால் பதிவாக இருக்கக்கூடியவர்களின் வரலாறுகளில் ஸஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிகவும் குறிப்பான ஒரு சஹாபி. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே வந்து கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் அவர்கள் மரணித்து விட்டார்கள், அவங்களுக்காக நான் ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்வது, அவர்களுக்காக நான் செய்யக்கூடிய தான தர்மங்களில் எது மிகச் சிறந்தது என்று கேட்கும் பொழுது அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் இங்கு பார்க்கின்றோம். கால அல்மா, தண்ணீர் மிகச்சிறந்த அருட்கொடை, அந்த அருட்கொடையை நீங்கள் தர்மமாக கொடுங்கள் என்று சொன்னார்கள்.
பிறகு சாது அவர்கள் ஒரு கிணற்றை தோண்டினார்கள், அதை சதக்காவாக கொடுத்தார்கள் என்பதை, அவருடைய தாயாரின் பெயரில் அதை சதக்காவாக செய்தார்கள் என்பதை வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம். இதுவெல்லாம் நம்மை விட்டும் மரணித்து விட்ட, நம்மை விட்டும் மறைந்து விட்ட நம்முடைய சொந்தங்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் என்ன செய்ய முடியும் என்று கைகள் பிதற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய நன்மாராயுங்கள், நீங்கள் இதை செய்யுங்கள் என்று ஆர்வப்படுத்தி சஹாபாக்களை செய்ய வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கு பார்க்கின்றோம். அருமையானவர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் இங்கு பார்க்கின்றோம். ஒருவர் மரணித்து விட்ட தங்களுடைய உறவினர்களுக்காக சதக்கா செய்கின்றார். தங்களுடைய தாய் தந்தையர் அல்லது உறவினர்கள் அல்லது தங்களை வளர்த்தவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக அவர் சதக்கா செய்தால் அந்த சதக்கா போய் அவருக்கு சேருமா? அந்த சதக்காவினுடைய நன்மை அந்த கபராளிக்கு போய் சேருமா என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள். அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கண்டிப்பாக போய் சேரும். மாறாக அவர் சதக்கா செய்த நன்மையில் அந்த கபராளியினுடைய நன்மையை போய் அவருக்கு சேரும் வண்ணம் அதே நன்மை சதக்கா செய்தவருக்கும் போய் சேரும். யாருக்காக அவர் செய்கின்றாரோ அந்த கபராளிக்கும் அந்த நன்மை முழுமையாக போய் அடையும். அதே போல சதக்கா செய்யக்கூடியவருக்கும் அந்த நன்மை எந்த விதமான குறைவின்றி அவருக்கு முழுமையாக அந்த நன்மை கொடுக்கப்படும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். எனவே நாம் வெறும் கபராளிகளுக்காக மட்டும் நன்மைகளை செய்வதில்லை, அவர்களுக்காக மட்டும் தான தர்மங்களை செய்வதில்லை, நாமும் நன்மைகளை சம்பாதித்துக் கொண்டு அவர்களுக்கும் நன்மையை ஈட்டி தருகின்றோம் என்பது இந்த ஹதீஸ்களின் வாயிலாக நாம் எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய செய்திகளாகும். அம்ர் இப்னு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு சஹாபி, புகழ்பெற்ற சஹாபி, அவர்கள் தாபியீன்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அவருடைய பாட்டனார் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சபையில் இருந்த ஒரு சஹாபி. அம்ர் இப்னு ஷுஐப் அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய பாட்டனார் சொன்ன செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அவங்க சொன்னாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சொன்னார்கள், இதா அரத்தான் ததஸத்தக ஸதகத்தன், நீங்க ஏதாவது தான தர்மங்களை செய்ய நாடினால், உங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம் இருந்தால், ஃபஜ்அல்ஹா அன் அபவைக், நீங்கள் உங்களுக்காக உங்களை விட்டு மறைந்து விட்ட உங்களுடைய பெற்றோர்களுக்கும் அதிலே பங்கை ஆக்கிக் கொள்ளுங்கள், அதிலே அவர்களுக்கும் போய் நன்மை சேரும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி பைஹகி ஷரீஃபிலே பதிவாகி உள்ளதையும் நாம் இங்கு பார்க்கின்றோம். அடுத்ததாக, மரணித்தவர்கள் கபராளிகளுக்காக இந்த தான தர்மங்களை செய்வது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு அமல். அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். மரணித்தவர்கள் முஸ்லிமாக இருந்திருந்தால், அல்லாஹுவை ஈமான் கொண்ட நிலையில் அவர்கள் மரணித்திருந்தால், அவர்களுக்காக உயிரோடு இருப்பவர்கள் செய்யக்கூடியது அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபாருல் வலத், குறிப்பாக பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்காக, மரணித்து விட்ட பெற்றோர்கள், கபராளிகளான பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய அந்த இஸ்திக்ஃபார் இருக்கின்றது மிக முக்கியமானது. அதுவும் நாம் முன்னோக்கி இருக்கின்ற இந்த பராஅத் இரவில் செய்ய வேண்டியது. இந்த பிரத்யேகமான துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய, வானவர்கள் இந்த பூமிக்கு இறங்கி அடியார்கள் எங்கெல்லாம் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கொண்டிருக்கின்றார்கள் என்று தேடி தேடி அவர்களுடைய பட்டோலில் நிரம்பிய அந்த தருணத்தில் அவர்களுடைய மரணித்து விட்ட பெற்றோர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய மட்டும் யாரும் மறந்துவிடக் கூடாது, தவறியும் விடக்கூடாது. அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னர் ரஜுல லதர்ஃபஉ தரஜத்துஹு ஃபில் ஜன்னah, சுவனத்துல ஒரு மனிதருக்கு திடீரென அவருடைய தரஜாக்கள் உயர்த்தப்படும். அவருடைய அந்தஸ்துகள் திடீரென்று மிகவும் அதிகமான அந்தஸ்துகளுக்கு உரியவராக அவர் மாறிவிடுவார். அவருக்கே தெரியாது. அவர் சொல்வாரா, ஃபயகூலு அன்னி ஹாதா, இது எப்படி நடந்தது? இதுக்கு சாத்தியமே இல்லையே, நான் மரணித்து விட்டேன், நன்மை செய்வதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இல்லை, என்னுடைய தரஜாக்கள் மட்டும் எப்படி உயர்த்தப்பட்டது என்று அவர் வியந்து கேட்கும் பொழுது அவருக்கு சொல்லப்படும், உன்னுடைய குழந்தை, நீ விட்டு சென்ற உன்னுடைய குழந்தை இருக்கின்றது, உனக்காக அவர் கதறி அழுது கொண்டிருக்கின்றார், உனக்காக அவர்
கொண்டு இறைந்து கொண்டிருக்கின்றார். எனவே உன்னுடைய அந்தஸ்துகளை நான் உயர்த்தி தருகின்றேன் என்று சொல்லப்படுமா? சுவனத்தில் இப்படியும் சில மனிதர்களுக்கு தரஜாக்கள் உயர்த்தப்படும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற இந்த ஹதீஸை இப்னு மாஜா ஷரீஃபிலே எல்லாம் நாம் பார்க்க முடியும். எனவே நாம் இந்த நேரங்களில் இந்த அருமையான தருணங்களை நாம் பயன்படுத்த வேண்டும். அதிலே நம்முடைய மரணித்து விட்ட முன்னோர்களுக்காக, நம்முடைய தாய் தந்தையர்களுக்காக அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். தான தர்மங்களை வாரி கொடுக்க வேண்டும். முடிந்த அளவு குர்ஆனையும் அவர்களுக்காக திலாவத் செய்து அவர்களுக்கு ஈசாரு சவாபை செய்து இந்த நன்மை அவர்களுக்கு சேர்க்க வேண்டும். இதுவெல்லாம் மிக முக்கியமான விஷயங்கள் ஆகும். இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்னு நம்முடைய சிந்தனைக்கு வரலாம். மரணிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தானே நம்முடைய அமல்கள், உயிரோடு இருக்கும் வரைத்தான் நாம் அமல்கள் செய்ய முடியும். மரணித்து விட்ட பிறகு எங்கு போய் அமல்கள் செய்வது? உயிரோடு இருப்பவர்கள் தங்களுக்கு தாங்களே அமல் செய்வது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா என்று அவர்கள் தெரியாத ஒரு நிலையில் மரணித்தவர்களுக்கு செஞ்சு என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் நம்முடைய மனதில் சில கேள்விகள் எழலாம். இங்கு நாம் பார்க்கின்றோம், மரணித்தவர்கள் அவர்கள் மிகவும் ஆதரவு வைப்பது என்ன தெரியுமா? உயிரோடு இருப்பவங்க அவங்களுக்காக துவா செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு ஆதரவு வைப்பாங்க. கபராளிகள் அவர்கள் மிகவும் ஆசைப்படுவதும் ஆதரவு வைப்பதும் அவர்களுடைய உறவினர்கள், உயிரோடு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவங்களுக்காக துவா செய்வாங்களா, அவங்கள பார்த்து சியாரத்து செய்வாங்களா என்று அவர்கள் அதிகம் எதிர்பார்ப்பார்கள், ஆதரவு வைப்பார்கள். பிள்ளைகள் செய்யக்கூடிய துஆவை மௌத்தாக்கள், மரணித்தவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள் என்பதை நாம் இங்கு சிந்திக்கின்றோம். அருமையானவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிப்பார்கள், மல் மையிது ஃபில் கப்ரி இல்லா கல் கரீத்தில் முத்தகவ்விஸ். கபரிலே இருக்கக்கூடிய ஒரு மையித் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா? அந்த கபரில் இருக்கக்கூடிய ஒரு மையித், கடலிலே மூழ்கி தணறி இருக்கக்கூடிய ஒரு மனிதர் உதவி தேடி, திக்கி தணறி உதவி தேடி தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் தான் கபரில் இருக்கக்கூடிய ஒரு கபராளியுடைய நிலைமையும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அவருக்கு ஏதாவது ஒரு துஆ போய் சேருமா, அவருக்கு யாராவது துஆ செய்வார்களா என்று கடலில் மூழ்கி கொண்டிருக்கின்ற ஒரு மனிதர் உதவியை எதிர்பார்த்து கொண்டிருப்பதை போன்று கபரில் இருக்கக்கூடியவர் தன்னுடைய தந்தையோ சகோதரரோ தன்னுடைய பிள்ளையோ தன்னுடைய நண்பர்களோ யாராவது எனக்கு துஆ செய்வார்களா என்ற அந்த கபராளிகள் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அவருடைய உறவினர்கள் யாராவது துஆ செய்வார்களா என்று ஏங்கிக் கொண்டிருக்கும், எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட துஆவை மட்டும் அந்த கபராளிகள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அப்படிப்பட்ட துஆ அவர்களுக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னால், அவர்களுக்கு அது எந்த அளவுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் என்றால், இந்த உலகமே அவர்களுக்கு கிடைத்ததை போன்று இல்லை உலகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு கிடைத்ததை விடவும் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். கபராளிகள் அப்படிப்பட்ட துஆவை உறவினர்கள், உயிரோடு இருப்பவர்கள் துஆ செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் இங்கு பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே இந்த செய்தியையும் குறிப்பிடுவார்கள், வ இன்னல்லாஹ லா யுத்கிலு அலா அஹ்லில் குபூரி மின் துஆஇ அஹ்லில் அர்த். கபர்வாசிகளை அல்லாஹ் சில சமயம் சுவனத்தில் நுழைப்பான். அவர்கள் பாவிகளாகவே இருக்கட்டும், இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு நன்மையை செய்துவிட்டு அவர்கள் சென்றிருக்கலாம். ஆனால் இந்த உலகத்தில் அவர்களுக்காக செய்யக்கூடிய துஆக்கள், பரிந்துரைகள், அவர்களுக்காக ஏந்தப்படக்கூடிய கைகள், கரங்கள் இருக்கும் வரை அந்த கரங்களின் மூலமாக அல்லாஹ் அவர்களை சுவனத்தில் நுழைப்பான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். பூமியில் உள்ளவர்கள் அந்த கபராளிகளுக்கு செய்கின்ற துஆவின் காரணமாக கூட அல்லாஹ் அவர்களை நாளை மறுமையில் சுவனத்தில் நுழைக்க வாய்ப்புள்ளது என்பதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். எனவே வெறுமனே நாம் இப்படி நினைத்து விடக் கூடாது. கபராளிகள் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் அமல் செய்தார்கள், சென்று விட்டார்கள். இதற்கு மேல் அவர்களுக்காக என்னவும் நாம் செய்துவிட முடியாது. என்ன செய்தாலும் அவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்க
பாதிக்காது. நாம் செய்கின்ற அமல்கள், நாம் செய்கின்ற தான தர்மங்களை எதுவும் அவர்களுக்கு ஈசாரு சவால், நன்மையை எத்தி வைக்க முடியாது என்று நினைத்துவிடக் கூடாது. அவர்களுக்காக நாம் நன்மைகளை செய்ய முடியும். தான தர்மங்களை செய்து அவர்களுடைய கபரில அந்த நன்மைகளை எத்தி வைக்க முடியும். திலாவத்துகளை, குர்ஆன்களை ஓதி அவர்களுக்கு நன்மைகளை எத்தி வைக்க முடியும். அதே போன்று இதை போன்ற இஸ்திக்ஃபார்கள், துஆக்களின் மூலமாக அந்த கபராளிகளுடைய வாழ்க்கை சிறப்புற மாறுவதற்கும் நாம் காரணமாக இருக்கலாம் என்பதெல்லாம் இந்த ஹதீஸ்களின் தொடர்புகளின் மூலமாக நாம் அறியக்கூடிய தொடரில் சொல்கின்றார்கள். அந்த கபராளிகள் மலை போன்ற அளவிற்கு அதிகமானவர்களாக இருந்தாலும், மலை போன்ற அளவிற்கு அவர்களுடைய பாவங்கள் அதிகமாக இருந்தாலும், பூமியில் உள்ளவர்கள், உயிரோடு உள்ளவர்கள் அவர்களுக்காக துஆ செய்வதன் மூலமாக சுவனத்தில் அல்லாஹ் நாளை நுழைப்பான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஷுஅபுல் ஈமான் என்ற கிதாபிலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸையும் நாம் இங்கு பார்க்கின்றோம். கடைசியாக அந்த அழகான வார்த்தையை சொல்வார்கள், நீங்கள் யார் யாருக்கோ ஹதியா கொடுப்பீர்கள், நன்கொடைகள் கொடுக்கின்றீர்கள், உங்களுக்காக மரணித்த உங்களுடைய முன்னோர்களுக்காக நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஹதியா என்ன தெரியுமா? மிகப்பெரிய நன்கொடை என்ன தெரியுமா? இஸ்திக்ஃபாருல் லஹும், அவர்களுக்காக ஓதி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நீங்கள் காரணமாக இருக்கின்றீர்களே, அதுதான் உங்களுடைய கபராளிகள், உங்களுடைய முன்னோர்கள் மரணித்து விட்டவர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த ஹதியா என்று அருள்நலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே நமக்கு தெரிவிக்கின்றார்கள். எனவே அருமையானவர்களே, கபராளிகளுக்காக அதிகம் அவர்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாமும் இந்த நேரங்களில் ஷாபான் மாதத்தில், இந்த புனிதமான சங்கை மிக்க இந்த மாதத்தில், நன்மைகள் அதிகமாக செய்யப்பட வேண்டிய இந்த மாதங்களில் நாமும் நன்மையினுடைய பட்டியலை அதிகரித்துக் கொள்வோம். நம்முடைய மரணித்து விட்ட நம்முடைய முன்னோர்களுக்காகவும், நம்முடைய பெற்றோர்களுக்காகவும், நம்முடைய உறவினர்களுக்காகவும் அதிகம் தான தர்மங்களை செய்யவும், திலாவத்துகளை, குர்ஆன்களை நாமும் ஓதி அவர்களுக்கும் அந்த சவாபுகளை எத்தி வைக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக இந்த ஜியாரத்துல் குபூர், கபர் ஜியாரத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி பல ஹதீஸ்களிலே சொல்லியுள்ளார்கள். ஜியாரத்துல் குபூர் என்ற ஹதீஸினுடைய பாபுகள் புகாரி ஷரீஃபிலே தனி பாடமெல்லாம் அதற்காக வைக்கப்பட்டு, அதனுடைய பாடத்தில் பல ஹதீஸ்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை எல்லாம் புகாரி ஷரீஃபில், முஸ்லிம் ஷரீஃபிலே போன்ற மிக முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்களில் எல்லாம் பதிவாகி உள்ளதையும் நாம் பார்க்கின்றோம். கபறுகளை அதிகம் ஜியாரத்து செய்ய வேண்டும். மன்னரை சிந்தனை நமக்கும் வரும். அந்த மன்னரை வாசிகளுக்காக நாமும் அவர்களுக்கு துஆ செய்ய நாம் அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். குறிப்பாக சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், கபராளிகள் அதிகம் அவர்கள் விரும்பக்கூடியது என்ன தெரியுமா? அவங்க வெறுமையாக இருப்பார்கள், தனிமையாக இருப்பார்கள். அந்த தனிமையான நேரத்தில் யாராவது அவருடைய உறவினர்கள் அவங்களுக்காக வந்து துஆ செய்வாங்களா, அவங்களுக்காக பக்கத்துல வந்து உட்காருவார்களா என்று அதிகம் கபராளிகள் எதிர்பார்ப்பார்கள் என்று சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள். அவருடைய வார்த்தையிலே நாம் சொல்ல போனையானால், ரூஹுல் அம்வாதி அஹ்வஜு இல துஆ, அதிகம் அந்த உயிரோடு இருப்பவர்கள் தன்னிடத்தில் வந்து துஆ செய்ய வேண்டும் என்று அதிகமாக தேவையுடையவர்களாக கபராளிகள் இருப்பார்கள் என்று சுஃபியான் ஸௌரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், ஃபகத்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு இரவு நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை நான் காணவில்லை. அந்த நேரத்தில் நான் ரசூலுல்லாஹ்வை அத்லுபுஹு தேடி சென்றேன். அப்பொழுது ஜன்னத்துல் பக்கீயிலே ராஃபியன் ரஸஹு இல ஸமா, வானத்தின் பக்கம் தலையை உயர்த்திய வண்ணம் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபர்வாசிகளுக்காக அந்த ஜன்னத்துல் பக்கீயில் அமர்ந்து துஆ செய்ததை நான் கண்டிருக்கிறேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி எல்லாம் பார்க்கின்றோம். எனவே கபராளிகளுக்காக இந்த மாதங்களில் அதிகம் துஆ செய்வோம். அவர்களுக்காக நன்மைகளை எத்தி வைப்போம். குர்ஆன் திலாவத்துகள், தான தர்மங்கள், அவர்களுக்காக யாராவது உம்ராக்கள், ஹஜ்ஜுகள் செய்ய வேண்டியது இருந்தால், அவர்கள் நேர்ச்சை செய்திருந்தால் அதை பகரமாக நிறைவேற்றவும். இதுவெல்லாம் இந்த அமல்களை எல்லாம் நாம் செய்து நாமும் ஈடேற்றம் அடைந்து நம்மை விட்டு சென்ற நம்முடைய மறைந்த நம்முடைய முன்னோர்களும் மறுமையில் ஈடேற்றம் உள்ள வாழ்க்கையை அடைவதற்கு நாம் காரணியாக இருக்க வல்லோம்.